பொண்ணை பார்த்தா நமக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்ப்போம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னதான் கூப்பிட்டீங்களா? ஆமாம் ஆமாம், உங்களை தான். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ? பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணாமல் மாட்டு வண்டிக்காக வெயிட் பண்ணுவாங்க. வந்துடுறாங்க இதுக்குன்னு. இவங்களெல்லாம் முதல்ல போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். டைம் என்ன, பஸ் என்னன்னு ஒன்றுன்னு. ஐயே, கோவப்படாதம்மா தங்கச்சி. ரொம்ப நேரமா நின்றுக்கிட்டு இருக்கியேன்னு ஒரு அண்ணன் மாதிரி கேட்டம்மா. இங்கேருந்து கிளம்புவோம், நமக்கு நேரமே சரியில்லை. வந்துடுறாங்க வெட்டி பயலுக. அம்மா அம்மா, கொஞ்சம் சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வா. டேய் மாடே, டிவியை மறைக்காத, கொஞ்சம் தள்ளி நில்லுடா. இங்க பாருடி, வந்தது வராதமா என்னை டென்ஷன் பண்ணாத. வாடா போடான்னு சொல்லிட்டு இருந்த, உனக்கு மரியாதை இல்லை. நீ மட்டும் என்ன வாடி போடின்னு சொல்ற? ஆமா ஆமா, என்னை விட 10 வயசு சின்னவளை அக்கான கூப்பிட சொல்றியா? வேணா ஆயான்னு கூப்பிடுறேன். பார்க்கவும் ஆயமா தான் இருக்க. ஏன் மூஞ்சியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை. ஓ மூஞ்சி நல்லா இருந்தா தான் இந்நேரம் உனக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தைக்கு அப்பனா இருப்பியே. இதுக்கு மேல பேச நீ உன் கண்ணை பழுத்துரும். அவ்வளவுதான் சொல்லு, வாயை மூடிக்க. பழுக்கும் பழுக்கும், அது வரைக்கும் என் கை என்ன பூ பறிக்குமா? ஐயே, இது என்ன வீடா இல்ல சந்தை கடையா? இப்படி சண்டை விட்டுட்டு திரியுறீங்க? என்ன பெரியவனே, உனக்காத அறிவு வேணா? அவதான் சின்ன பிள்ளை, தெரியாதனமா பேசுறா. நீ தான் மாடு மாதிரி வளர்ந்துருக்க. தங்கச்சின்னு பார்த்து பேச மாட்டியா? யாரு இவளா சின்ன பிள்ளை? இப்படி நீ செல்லம் கொடுக்கறதுனாலதான் அவ ஓவரா போய்கிட்டு இருக்கான். நீ எனக்கு காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தேன்னா இப்படி இவகிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்திருக்குமா? ஏன்டா நான் என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்றேன். சம்பளம் என்ன சம்பளம் என்னன்னு கேக்குறாங்க. 10,000 சொன்னா 10 அடி தள்ளி போயிடறாங்களே. நீ ஏன் 10,000 சொல்ற? கூட ஒரு சைபரை போட்டு 1 லட்சம் சொல்ல வேண்டியதானே? ஊர்ல இருக்க அம்மாக்கெல்லாம் 1000 போய் சொல்லி மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நீ என்னடா அந்த ஒத்த போய் சொல்ல 1000 தடவை யோசிக்கிற? கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா மானம் போயிடும். அது கழுத போனா போயிட்டு போகுது. உன் மகனுக்கு கல்யாணம் ஆகுதே, அதை நினைச்சு பாரு. இல்ல அப்பா பிஎஃப் பணத்தை கொடுங்க, அதை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணி கௌரவமா பொண்ணு பார்த்து முடிக்கலாம். ஏண்டா அதை வச்சு தானே உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நகை செய்யணும். அதை உனக்கு கொடுத்து போட்டு அப்புறம் அவ கல்யாணத்துக்கு என்ன செய்யறது? ஆமா ஆமா, படிக்கிறேன்னு பாதி சொத்தை அழிச்சிட்டா. இதுல இதையும் அவளுக்கே கொடுங்க, நான் அப்படியே ஆண்டியா சன்னியாசம் போயிடுறேன். நீ ஒரு மக்கு முண்டா, உனக்கு படிப்பு வரல, அதான் என்ன படிக்க வச்சாங்க. அதை ஏன்டா நீ குத்தி காட்டுற? அம்மா, எனக்கு கல்யாணமே ஆகலாட்டியும் பரவாயில்ல, முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். பிஎஃப் பணம் மட்டும் இல்லை, இந்த வீட்டை விட்டு கூட இவ கல்யாணத்தை சீக்கிரமா செஞ்சு முடிங்க. இவ இந்த வீட்டை விட்டு போனா தான் இந்த வீடு உருப்பிடும், நானும் உருப்பிடுவேன். நமக்கு நல்ல காலம் பிறக்கணும்னா முதல்ல அதை செய்யுங்க. எங்களை என்ன நினைச்ச? நாங்க என்ன உங்களை மாதிரி 90s கிட்ஸ் போனி ஆகாத போண்டாவா? நாங்கெல்லாம் 2K கிட்ஸ். இப்படி சொடக்கப்பட்டா 1000 மாப்பிள்ளை லைன் கட்டி நிற்பாங்க. நான் எப்ப கல்யாணம் பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீ இல்ல. என்னம்மா மக பேசிக்கிறது அப்படியே ரசிச்சு மெய் மறந்து கேட்கிற போல. அவ இப்படி பேசுறது கூட எனக்கு வருத்தமா இல்லை. ஆனா அவ இவ்வளவு பேசுறா, ஒரு வார்த்தை கூட நீ கண்டிக்காம இருக்கியே, அதுதான் வருத்தமா இருக்கு. மான ரோசம் இருக்கிறவனா இனி இந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன். பாய். ஐயோ சங்கி சங்கி, எங்கடா போற? வாடா வாடா, நான் அவளை கண்டிக்கிறேன்டா. என் பிள்ளை கோச்சிட்டு போறானே, யாராவது கூப்பிடுங்களே. விடுமா, அவன் போனா போயிட்டு போறான். நீ போய் அந்த கறி குழம்பு ரெடி பண்ணு. ஐயோ கோச்சிட்டு போறானடி உங்க அண்ணன். கூப்பிடேண்டி, கூப்பிடு. அட போமா, கழுத கேட்டா குட்டி சவரு. ஏதாவது குட்டி சவத்துல உட்காந்து அவனை மாதிரி ஒரு கழுதையோட கடலை போட போவான். ஏண்டி நீதான் அண்ணன் கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவியா? இல்ல வாளுக்கு முத்துதான் உதந்துருமா? அட போமா, எப்ப பார்த்தாலும் அண்ணன் கூப்பிடு நொன்னேன்னு கூப்பிடு. அவன் மூஞ்ச பார்த்தாலும் இரிட்டேட்டிங்கா இருக்கு. இதுல நீ வேற. யார் அது? சங்கி மாதிரி தெரியுறானே. என்னடா சங்கி சோகமா உட்காந்துருக்க? ஆமாண்டா, வீட்டுல என் தங்கச்சியோட சண்டை. மான ரோஸ் இருக்கிறவன் இனி இந்த வீட்டு பக்கம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோமா வந்துட்டேன்டா. ஐயோ, அப்ப இனிமேல் நீ வீட்டுக்கே போக மாட்டியா? அட நீ வேறடா, அதான் தெளிவா சொல்லிட்டு வந்திருக்கேனே. மானோ ரோஸோ இருக்கிறவனா இருந்தா வீட்டுக்கு வர மாட்டேன்னு. அந்த மாதிரி ஒரு கன்றாவின் தான் நம்ம கிட்ட இல்லையே.
நீ வேற சாயங்காலம் கறி கஞ்சி போய் வேற சாப்பிடணும். ம்ம். நான் கூட உன்னை ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன். போ சீக்கிரம், கறி கஞ்சி ஆறிட போகுது. இந்த மாதிரி தங்கச்சி இவங்க எல்லார் வீட்லயும் இருப்பாங்க. மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண மறந்து